வணக்கம் மக்களே, நான் உங்கள் செக் தமிழச்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். கடந்த ஒரு 2-3 மாதமாக வந்துட்டு என்னால் வீடியோ போட முடியல. பட் இந்த இயர் இந்த மாதத்துலேருந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட பார்க்குறேன். ஸோ வீக்லி ஒரு வீடியோ அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது லாங் டேர்ம் விசா இல்லை ஷார்ட் டேர்ம் விசாவில் வரீங்கன்னா அவங்க வந்துட்டு என்னால் இங்கே வந்து என்னால் தனியாக இயங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஃபண்ட்ஸ் வந்துட்டு இவ்வளோ பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சு அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ப்ரூஃபாக சப்மிட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு டிபெண்டிங் ஆன் த விசா அவங்க வந்துட்டு சர்டன் க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க. அதாவது மினிமம் இவ்வளோ ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு விசாக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் விசா, லாங் டேர்ம் பெர்மிட் அண்ட் பிஸ்னஸ் பர்பஸஸ்க்கு என்னென்ன அமௌண்ட் க்ரைட்டீரியா, அதாவது மினிமம் இவ்வளோ வச்சுருக்கணுங்கிற க்ரைட்டீரியாவை மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு லாங் டேர்ம் விசாவை பற்றி பார்ப்போம். ஸோ லாங் டேர்ம் விசாவுக்கு வந்துட்டு 6 monthsக்கும் இருக்குது, 1 yearக்கும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸுக்கான மினிமம் அமௌண்ட் எவ்வளோ வச்சுருக்கணுங்கிறத பார்ப்போம். ஸோ 6 monthsக்கு பார்த்தீங்க அப்படின்னா 78,250 செக் க்ரௌன்ஸ் வரும். இதே நீங்கள் 1 yearக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1,15,810 செக் க்ரௌன்ஸ் வருது. ஸோ இது வந்துட்டு அவங்க செக் க்ரௌன்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ரேட் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக் க்ரௌனுங்கிறது வந்துட்டு 3.72 rupees, இந்தியன் ருபீஸ். ஸோ இந்த இந்தியன் ருபீஸ் வந்துட்டு செக் க்ரௌன்ஸுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அன்றைக்கி வந்துட்டு இந்த செக் க்ரௌனோட ப்ரைஸிங் இந்தியன் ருப்பியில் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான கன்வர்ஷன் ரேட்டில் நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 2 அமௌண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா January 1, 2023 June 30, 2023 வரைக்கும் தான் வேலிடு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜான்வரி இல்லை ஃபெப்ரவரியிலங்கிற மாதிரி யூனிவர்சிட்டிஸில் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சமயத்துக்கான ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸோட மினிமம் எலிஜிபிலிட்டி அமௌண்ட் வந்து தான் இது. பட் இதே நீங்கள் வந்துட்டு எண்ட் ஆஃப் லைக் ஏப்ரல், மார்ச் இல்லைன்னா அந்த மாதிரி டைமில் அப்ளை பண்ணியிருந்தீங்க, உங்களோட விசாவே ஜூலை அந்த மாதிரி டைமில் தான் வருதுன்னா நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 20 to 25% எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த சமயத்தில் வந்துட்டு மேபி வந்துட்டு இன்ஃப்ளேஷனால் ஏறலாம் இல்லை மாறாமையும் இருக்கலாம். பட் ஆன் த சேஃபர் சைட் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ % வந்துட்டு எக்ஸஸாக நீங்கள் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு விசா உங்களுக்கு எடுக்கிறப்போ உங்களுக்கு எக்ஸஸ் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு விசா அப்ரூவலுக்கு கிடைக்கும். ஸோ லாங் டேர்ம் விசாவுக்கு ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் நீங்கள் வைக்கும்போது 4 விஷயம் வந்துட்டு நீங்கள் எப்போவுமே மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 monthsக்கான உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எடுக்கணும். அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட அத்தென்டிசிட்டிக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு, அதில் வந்துட்டு உங்களோட நேம் தான் வந்துட்டு அதில் பிரிண்ட் ஆகிருக்கணும். அந்த கார்டை வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் அதில் கரெக்டாக இருக்குது, இது என்னோட கார்டு தான் அப்படிங்கிற மாதிரி சைன் போடணும். 3வது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் மேனேஜர்கிட்டேருந்து ஒரு லெட்டர் வேணும். அதாவது உங்கள் பேங்க் லெட்டர் பேடில் தான் அந்த லெட்டர் வந்துட்டு இருக்கணும். அதாவது நீங்கள் இந்த கேஷ் வந்துட்டு நீங்கள் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெட்டர் வந்துட்டு உங்கள் பேங்க் மேனேஜர்கிட்டேருந்து வேணும். கண்டிப்பாக அது வந்துட்டு பேங்க்கோட லெட்டர் பேடில் தான் இருக்கணும். 4வதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்துட்டு செக் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்போஸ்டைல் பண்ண பிறகு தான் இதெல்லாம் எம்பசியில் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் விசாவுக்கு ரொம்ப குரூஷியலான ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதை சப்மிட் பண்ணும்போது இது எல்லாத்தையும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு லாங் டேர்ம் ரெசிடென்ஸ் பெர்மிட் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுவும் ப்ரீவியஸ் மாதிரியே வந்துட்டு 6 monthsக்கும் அப்புறம் 1 yearக்கான க்ரைட்டீரியா இருக்குது. 6 monthsக்கு பார்த்தீங்கன்னா 78,250 செக் க்ரௌன்ஸ். அதே மாதிரி 1 yearக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1,15,810 செக் க்ரௌன்ஸ். ஸோ இதுக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு 20 to 25% எக்ஸஸ் அமௌண்ட் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ இன்ஃப்ளேஷன்னால் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்படியே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் எனிஹவ் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் இங்கே இருக்கிற பேங்க்கில் டேரெக்டாக போய் நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு உங்களோட ரெஸ்பெக்டிவ் பேங்க்கில் டிபெண்டிங் அப்பான் யுவர் பேங்க் 200 to 600 செக் க்ரௌன்ஸ் வரைக்கும் அவங்க மேபி சார்ஜ் பண்ணலாம்.
ஸோ நீங்கள் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட ரீஜனில் இருக்கிற ஃபாரின் போலீஸ்கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா, இந்த க்ரைட்டீரியா எல்லாமே வந்துட்டு January 1, 2023 June 30, 2023 வரைக்கும் இருக்கக்கூடிய வேலிட் க்ரைட்டீரியா. ஸோ ஜூலைக்கு அப்புறம் இது மாறுமா இல்லை அப்படியே இருக்குமாங்கிறத வந்துட்டு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு 20 to 25% வந்துட்டு எக்ஸஸாக வச்சுக்கிறது பெட்டர். ஸோ அடுத்தது வந்துட்டு பிஸ்னஸ் விசா. ஸோ பிஸ்னஸ் விசா நீங்கள் 1 இயர்க்கு எடுத்தீங்கன்னா நீங்கள் கணக்கு காட்ட வேண்டிய அமௌண்ட் வந்துட்டு 1,56,500 செக் ரவுண்ட்ஸ். ஸோ இதுவும் வந்துட்டு நீங்கள் ஒரு அப் டு ஒரு 30% வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு கேஷ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் ஜோனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ஃப்ளேஷன்னாலேயும் க்ரோத் ரேட் ஜாஸ்தியாகிறதுக்கோ இல்லை சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு அன்றைக்கி இருக்கிற இந்தியன் ருப்பீஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே மைண்ட் வச்சுட்டு ஒரு அப் டு ஒரு 30% நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது உங்களுக்கு சேஃப். ஸோ இந்த ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் எம்பசியில் வைக்கிறதுக்கு இந்த 4 விஷயம் அகெயின் நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸ்க்கான உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட ஆத்தென்டிசிட்டிக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு, அதுவும் உங்கள் நேம் பிரிண்ட் ஆகிருக்கணும். அதை ஸ்கேன் அண்ட் பிரிண்ட் பண்ணி நீங்கள் செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணி சைன் பண்ணியிருக்கணும். மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பேங்க் மேனேஜர்கிட்டேருந்து ஒரு லெட்டர் வேணும். அதுவும் அந்த பேங்க்கோட லெட்டர் பேடில் தான் எழுதியிருக்கணும். அதாவது நீங்கள் இந்த ஃபண்டை வந்துட்டு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் எந்த டிரான்சாக்ஷன்ஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும். ஸோ நாலாவதாக பார்த்திங்கன்னா இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்துட்டு செக் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்போஸ்டைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எம்பசியில் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பார்த்த க்ரைட்டீரியாவோட அப்டேட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் மானிட்டர் பண்ணிங்கன்னா ஏதாவது அப்டேட் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த லிங்க்லேயே வந்துட்டு அப்டேட் ஆயிரும். ஸோ அதில் போய் நீங்கள் கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செக் தமிழச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.